அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசு ஒரு ஆசிரியர், நல்ல ஆசிரியர் என்னும் தலைப்பில் நேற்று முதல் சில செய்திகளை பகிர்ந்து வருகிறேன். இன்று போதகர் என்பதே இயேசுவின் முதன்மை பெயராக இருந்தது என ஒரு வியப்பான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இயேசுவை பலரும் பலவிதங்களில் அழைத்தார்கள். ஆனால் போதகர் என்பதே பலரும் அழைத்த ஒரு பெயராக இருந்தது. போதகர் என்றால் ஆசிரியர், குரு, ரபுனி என்ற சொற்களை பயன்படுத்தி ஆசிரியரே, போதகர் என்று பலரும் அழைத்தார்கள் என்பதை நாம் நற்செய்தி நூல்களில் வாசிக்கிறோம். சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். மத்தேயு 8:19 மறைநூல் அறிஞர் ஒருவர் வந்து சொல்கிறார், போதகரே, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன். போதகரே என்று மறைநூல் அறிஞர் அழைக்கிறார். பரிசேயர்கள், மத்தேயு 22:16 பரிசேயர்கள் இயேசுவிடம் வந்து சொல்கிறாங்க, போதகரே, நீர் உண்மை உள்ளவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கேற்ப கற்பிப்பவர். அப்படின்னு சொல்கிறாங்க. போதகரே என்று பரிசேயர்களும் இயேசுவை அழைக்கிறார்கள். சதுசேயர்கள், மத்தேயு 22:24 சதுசேயர்கள் இயேசுவிடம் வந்து போதகரே என்று அழைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இயேசுடைய சீடர்கள் அவரை போதகர் என்று தான் அழைத்தார்கள். இயேசுவுக்கு நெருக்கமான நண்பர்களும் போதகர் என்று அழைத்தார்கள். யோவான் நற்செய்தி 11:28 மார்த்தா தம் சகோதரியான மரியாவை கூப்பிடச் சென்றார். அவரிடம், போதகர் வந்துவிட்டார், உன்னை அழைக்கிறார் என்று காதோடு காதாய் சொன்னார் என்று அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. போதகர், எல்லாரும் இயேசுவை போதகர், டீச்சர், ஆசிரியர் என்று அழைத்தார்கள். அது மட்டுமல்ல, அதற்கு இணையான வேறு சொற்கள் குரு, ரபி, ரபுனி என்னும் சொல்லாடல்களையும் நாம் நற்செய்தி நூல்களில் பார்க்கிறோம். ஆகவே இயேசுடைய ஆளுமைக்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு அடையாளமாக அவருடைய ஆசிரியத்தன்மை, அவருடைய போதகத்தன்மை விளங்குகிறது. அவரை பெரும்பாலானவர்கள் ஒரு சிறந்த ஆசிரியராக, போதகராக பார்த்தார்கள். அவரை போதகர் என்றும் அழைத்தார்கள். நல்ல ஆளுமைகள் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள், போதகர்களாக இருக்கிறார்கள், பிறருக்கு கற்றுத்தருகிறார்கள், பிறருக்கு போதிக்கின்றார்கள். எனவே நல்ல ஆளுமைகளாக நாமும் திகழ வேண்டுமென்றால் நாமும் பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர்களாக, பிறருக்கு நல்லவற்றை எடுத்துச் சொல்லுகிறவர்களாக விளங்க வேண்டும். இயேசுவை போல நாமும் ஆசிரியர்களாக, போதகர்களாக வாழ்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக.